ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக, திடனாய் இருப்பீர்களாக. ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் மிகச்சிறந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்ட அதிகாரம். ஏசாயாவின் புஸ்தகம் முழுவதுமே அப்படிப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்களை கொண்டவைகள். அதன் 8ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும், இதை ஜனங்களுக்கு சொல்லு என்று ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அந்த புல் அந்த பூ என்ன என்றும் சொல்லுகிறார். 6ஆம் வசனத்தில் மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போல இருக்கிறது. அப்போ நம்முடைய மாம்சம், நம்முடைய சரீரம் எல்லாம் வெறும் புல்லு தான். அதே வேளையில் நம்முடைய மேன்மை இருக்கிறதே அதெல்லாம் பூவை போல. அப்போ இங்கே என்ன வாசிக்கிறோம்? புல்லும் உலர்ந்து போகும், பூவும் உதிர்ந்து போகும். எப்போ? கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊற்றப்படும் பொழுது. தேவனுடைய ஆவியானவர் நமது மேல் இறங்கினால் என்ன நடக்கிறது என்று கேட்டால், புல்லெல்லாம் உலர்ந்து போகும், பூவெல்லாம் உதிர்ந்து போகும். கர்த்தருடைய ஆவியானவர் நமது மேல் வரும்பொழுது அவர் நம்மை அழித்து தம்மை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆகினால தான் கர்த்தருடைய வசனத்தில் சொல்லியிருக்கு, மாம்சத்துக்குரிய மனுஷன் இதை அறியான், கர்த்தருடைய ஆவி பெற்றவன் இவைகள் எல்லாம் அறிந்து கொள்கிறார். கீழே வரும்போது சொல்லியிருக்கிறது, நமது தேவனுடைய வசனமும், அதாவது நம்முடைய சரீரம் அழிந்து போகலாம், நம்முடைய மேன்மைகள் எல்லாம் அழிந்து போகலாம், ஆனால் கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலை நிற்கும். ஆகினால தான் அந்த அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்கிறது என்று கேளா, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படுவதும் இல்லை. அவர் என்ன செய்கிறார்? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இதெல்லாம் இந்த கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய், தேவனுடைய ஆவியின் மூலமாய் தேவ பிள்ளைகளுக்கு ஏற்படுகிறது. ஆகியனால்தான் கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்கள் இடர மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் அதிகமாக கர்த்தருடைய வசனத்தை நேசிப்போம், தியானிப்போம், அதன் வழி நடப்போம். கர்த்தருடைய வசனம் எப்பொழுதும் சரியான பாதையில் நம்மை நடத்தும். சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கும், பலனற்றவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணும். பரிசுத்த பிதாவே, வல்லமையுள்ள தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் எங்களுக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவர், இந்த வார்த்தைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் உம்மிடத்தில் சரணடைந்து விழுந்து விடுகிறோம்ப்பா. உமது பாதத்தில் சரணாகதி அடைந்து விடுகிறோம், உங்களுடைய வசனத்துக்கு முன்பாக சரணாகதி அடைந்து விடுகிறோம். காரணம், எங்களுடைய மேன்மையெல்லாம் வெறும் பூவை போல, எங்களுடைய மாம்சமெல்லாம் புல்லை போல, ஆனால் உங்களுடைய வார்த்தைகளோ என்றென்றைக்கும் நிலைக்கிறவைகள். அதை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு முன்னேறி செல்ல எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அவருடைய பலத்தை வைத்துக் கொண்டு ஓடுவோம். தேசத்தை கர்த்தருக்கு என்று சுதந்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் காலை 10 மணிக்கு சபையில உபவாச ஜெபம் உண்டு. கடந்து வரும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். God bless you abundantly again and again. Amen and amen.